அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிற ஒரு செய்தி, பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. பொதுவாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் கட்சியில் சேர்ப்பதற்கும் எந்த நடவடிக்கை இருந்தாலும் பொதுச் செயலாளர் அவர்கள்தான் நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இந்த முறை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர்களே, திமுகவின் தலைவர் அவர்களே பொன்முடி அவர்களை நீக்குவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அப்பொழுது இந்த விஷயம் எந்த அளவிற்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது? எதற்காக பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றால், திராவிட கழகம் நிகழ்ச்சியில் ஒன்று அவர் பங்கேற்று பேசும் பொழுது பெண்களை இழிவாக பேசியுள்ளார், அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதற்கு முன்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திமுகவின் பேச்சாளர் ஒருவர், நடிகர் விஜய் அவர்களை பற்றி கேவலமாக பேசியுள்ளார். அதற்கு நான் கண்டனம் தெரிவித்து பதிவு போட்டேன். அதே போலதான் பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் என்பதற்கு அர்த்தத்தை யாரும் அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்ல மாட்டாங்க. இவர்கள் கேவலமாக பேசியுள்ளார். அந்த கூட்டத்தில் திகாவை சார்ந்த பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள். எப்படி இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள்? ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் தான் பதவி ஏற்கும் போது என்ன சொல்லிட்டு வருகிறாங்க ஒரு அமைச்சர்கள்? மதம், இனம், மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் பொதுவாக நாங்கள் இருப்போம் சொல்லிட்டு தானே சத்திய பிரமாணம் எடுத்துட்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் மேடையில் சென்று பேசும் பொழுது மத ரீதியாக ஏன் பேசுகிறார்கள்? மத ரீதியாக இந்தியாவிலே சொல்ற, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இது ஜனநாயக நாடு, மத சார்பின்மை அற்ற நாடு. இங்கே இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், பௌத்தம் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கார்கள், சீக்கியர்கள் போன்ற பல மதத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள். நாம் யாரையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். அரசியல் என்றால் பிற மதத்தை புண்படுத்தி, பிற மதத்தை கேவலப்படுத்தி பேசிதான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அரசியல் வரலாற்றில் நின்றதாக சரித்திரம் இல்லை. ஆக நாம் மத ரீதியாக ஒரு இடத்திற்கு பேசும் பொழுது, ஒரு இடத்தில் பேசும் பொழுது அந்த மதத்தை கேவலப்படுத்தியோ அந்த மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தியோ பேசுவது மாபெரும் குற்றமாகும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இதை ஏற்றுக்கொள்ளாது. இது போன்ற விஷயங்களில் பேசும்பொழுது நிச்சயமாக தண்டனை உண்டு அவர்களுக்கு. அது போன்ற ஒரு விஷயத்தை தான் பொன்முடி அவர்கள் பேசியுள்ளார். அதற்கான கண்டனத்தை நான் இந்த இடத்தில் கனிமொழி அவர்களை பாராட்டுகிறேன். காரணம், தன்னுடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவராக இருந்தாலும், ஒரு அமைச்சராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பொன்முடி பேசியது தவறானது என்று ஒரு பதிவு செய்த கனிமொழி அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். இப்படிதான் இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் பெண் உரிமையை கேவலமாக பேசும் பொழுது வேடிக்கை பார்த்து இருக்கக்கூடாது. அப்படி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நாம் உண்மையாக அரசியல்வாதி அல்ல. இதுதான் உண்மை. அந்த பதிவு தற்போது வெளிப்படையாக பிரதிபலித்துள்ளது. தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானாக முன்வந்து பொன்முடி அவர்களை பதவி நீக்கம் செய்துள்ளார். இது பதவி நீக்கத்தோடு நிற்கக்கூடாது. ஏனென்றால் இது போன்ற விஷயத்தை இவர் மீண்டும் தொடர்வார். என அமைச்சராக இருக்கிறார். அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அசிங்கமாக இருக்கும், ஒரு கேவலமாக இருக்கும். அமைச்சர் பதவியிலிருந்தும் பொன்முடி அவர்களை முதலமைச்சர் நீக்கிவிட்டார் என்றால் இது வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும், கட்சி கொள்கையை விட்டுவிட்டு தவறாக பேசும் பொழுது நடவடிக்கை நிச்சயம். அதுபோல்
இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன், பெண்களுக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் பெண்களுடைய நலவாழ்வுக்காகவும் நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி நிர்வாகிகள் இது போன்று ஒரு மேடையில் கேவலமாக, பொது மேடையில் இப்படி இழிவாக கேவலமாக பேசும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் பதவி விட்டு நீக்கினார். பார்த்தீங்களா? இங்கதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பெண்களுக்காக நிற்கிறார் என்பதனை உறுதி செய்கிறது. இதைதான் பெண் உரிமை என்கிறோம். இதற்காக தான் நாம் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் இந்த நடவடிக்கையை வரவேற்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்படிதான் இருக்க வேண்டும். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர் தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசிக் கொண்டே இருந்தார். பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய பெண்களை ஓசி பஸ்ஸில் பயணம் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதன் பிறகு சாதிய அடிப்படையில் ஒரு பெண்ணை இழிவாக பேசினார். இது போன்ற நிர்வாகிகள் இனி கட்சியில் இருக்க மாட்டார்கள் என்பதனை இந்த தமிழக முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை எடுத்து காட்டுகிறது. இனி வரும் நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதனை இந்த நடவடிக்கை உணர்த்துகிறது. தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள இந்த சிறப்பான நடவடிக்கையை தமிழக மக்கள் பாராட்டுகிறார்கள். மேலும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அனைத்து மக்களின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.